ஏய் மாலினி, போய் ஒரு ஆம்லேட் போட்டு எடுத்துட்டு வாடி. சும்மா எழுதிட்டு இருக்காத, போ சீக்கிரம் போ. ஏய், ஏன்டி அழுகுற? எதுக்கு அழுகுற? நல்லா இருக்க மாட்டேன். ஏன் அழுதுகிட்டே கிடக்குறேன்? போய் நான் சொன்னதை செஞ்சுட்டு வா, போ. ஆம்லேட் போட்டு எடுத்துட்டு வா. ஏன் இந்த மாதிரி டெய்லி வந்து குடிக்கிறீங்களேங்க? டெய்லி குடிச்சிட்டு இந்த மாதிரி என்ன அடிக்கிறீங்களே? கொஞ்சமாவது உங்களுக்கான மனசாட்சி இருக்குதாங்க? ஏங்க இப்படி பண்ணுறீங்க? இந்த மாதிரி பண்ணால் எப்படிங்க குடும்பம் உருப்படும்? சம்பாதிக்கவும் மாட்டீங்க. சம்பாதிச்சு ஏதாவது கொடுப்பீங்கன்னு பார்த்தா டெய்லி சம்பாதிச்ச காசெல்லாம் குடிச்சிட்டு இப்படி வீணாக்கணும். எப்படிங்க வாழ முடியும்? ஏங்க இப்படி பண்ணுறீங்க? ஏய், நேற்று 500 கொடுத்தேன், என்ன பண்ணேன்? 500 கொடுத்தேன்ல, அதை வச்சு ஓட்ட வேண்டியதான். அப்புறம் என்ன, அதை வச்சு என்ன பண்ணேன்? 500 கொடுத்துட்டு அதை 5 மாதமாக சொல்லி காட்டுவோம் போல இருக்கு நீங்கள். வெறும் 500 ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்தில் 1000 1500 செலவாகுது. நீ 500 கொடுத்துட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க நீ. யோ, என்னை நீ அடிச்சிட்டல்ல, என்னை எப்படி நீ அடிக்கிற, கொடுமைப்படுத்துற, எல்லாத்தையும் சேர்த்து உனக்கு வைக்கிறையா ஒரு நாளைக்கு? வாங்குவா பாரு, என்ன செம்மாட்டி வாங்குவா பாரு. என்ன நினச்சிட்டு இருக்க? பொம்பளைங்களாம் வந்து அவ்வளோ இலக்காரமாகி பார்த்தியா? நீங்கள் வந்து குடிச்சிட்டு வந்து அடிப்பீங்க உங்கள் இஷ்டத்துக்கு. ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருப்பீங்க. நாங்கள் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்ட்டு நீ இப்போ அண்ணன் ஆடிட்டு இருக்கியா? ஏன் ஒரு மனசாட்சி இல்லை? எப்போ பாரு குடிச்சிக்கிட்டே இருந்தா அப்புறம் எப்படி தான் குடும்பத்தை கவனிக்க முடியும்? அப்புறம் எதுக்கே கல்யாணம் பண்ணீங்க? எதுக்கே வாழ்க்கை? ஏன் எப்படி பண்ணுறீங்க? அநியாயமாக தெரியல உனக்கு? ஏய், ஆமாண்டி, நான் குடிக்க தண்ணி செய்வேன். என்ன பண்ணுவேன்? வேலை முடிஞ்சு பார்த்துக்கிறேன். உதவாங்க, இன்னும் வந்து சாத்துவேன். புரியுதா? என்ன நினச்சிட்டு இருக்க நீங்கள்? யோ, நீ குடிக்கிற ரைட்டு, நான் வேணான்னு சொல்ல. குடி, கொஞ்சம் லைட்டாக குடித்தாலும் பரவாயில்ல. இந்தமாதிரி டெய்லியும் குடித்தா நான் என்ன பண்ண முடியும்? பாரு, இன்றைக்கி ஃபைனான்ஸ்காரனுக்கு 5000 ரூபா கட்டணும். யார் கட்டுறது? நீ பாரு குடிச்சிட்டு வந்தால் என்ன ஆகுது? அவன் வீட்டில் வந்து கத்திட்டு இருக்கான்ல, அவன் டெய்லியும் வந்து கத்திட்டு இருக்கான். நீ அதை பற்றியே கவலைப்பட மாட்டேற. குழு லோனில் 2500 பணம் வாங்கியிருக்கு. மாதம் 2500 கட்டணும். மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 7500. எவன் கட்டுறது? நான் வேலைக்கு போனால் தான். நீ போகவே மாட்டேறிய. போயிட்டு வர குடிச்சு பாட்டிலும் கையுமா தான் இருக்கிற. நீ கொஞ்சமாவது மாறணும்னு பார்க்குற, மாறவே மாட்டேற. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு ஆகுன்னா கறி செஞ்சு கொடு, மீன் செஞ்சு கொடு, ஆம்லேட் செஞ்சு கொடு, இதுக்கெல்லாம் எங்கேயா காசு வரும்? எங்கே காசு வரும்? வேறு நட்டக்கத்தை வேற பார்த்துக்கிட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கு. இன்னும் 2-3 நாளில் குடிக்கிறது நீ நிறுத்தலை, நடக்கிறதே வேற பாரு. ஏய், நான் அப்படி தாண்டி கடை வாங்குவேன். கடை வாங்கி குடிக்கடி குடிக்கணும். கட்டுடி கட்டு. என்ன குடிக்கிறது நிறுத்திட முடியுமா? இது பிறவியிலே ஊரில் இருக்கியா? அது அப்படிதான் இருக்கேன். என்ன திமிரா பேசுற தேவை? கல்யாணம் பண்ணும்போது அப்படியே பொத்திக்கிட்டு இருந்தா இது சொல்லுங்க என்ன செய்யணும் வேறு போக ஆட்ட ஆரம்பிச்சிட்டாலும் பத்தியா? நடக்கட்டும், வைக்கிறேன் ஒரு சங்கேதி உனக்கு பெருசாவே. ஃபைனான்ஸ் என்கிட்ட பேசுறியே, அது என்கிட்ட பேசவே மாட்டேன். இங்க வந்து கட்டிருக்கேன், வைக்கிறேன் பாரு அவனுக்கு கச்சேரி. ஓடுவானு தெருக்கி விட்டு அடிக்கிறேன் பாரு.